ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆயுஷ் மாத்திரே இனிமேல் ஓப்பனிங் ஆட முடியாது, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது தொடர்ந்து ஒரு 4 மேட்ச்சுக்கு நம்ம ஆயுஷ் மாத்திரே ஓப்பனிங்கில் பார்க்க முடியாது. சொல்லப்போனால் மேட்ச்சே விளையாட மாட்டார்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் காலில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்கு. அது 99% சரியாக வாய்ப்பில்லை. அதாவது தொடர்ந்து ஒரு 2 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக வாய்ப்பில்லை. சரி அதுக்கப்புறம் ஆடலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சில சான்ஸ் தான் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த ரோட் 26 ஈவெண்ட்டை யார் யார் பார்த்தீங்க? யார் யாருக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வைப் கிளப்புச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கெல்லாம் சரியான கூஸ் பம்ப்ங்க. முக்கியமாக ஓஜி டீமை பார்த்தோம். பழைய ஓஜி டீமையும் யங்ஸ்டர் டீம் இப்போ உள்ள கரண்ட் டீமையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களோட லெகசியெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதை விட டபுள் மடங்கு இருந்துச்சு. பயங்கரமாக இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தாங்க சொல்லணும். சொல்லப்போனால் இப்படி ஒரு ஈவெண்ட் நம்ம பார்த்துருக்கவே முடியாது எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் மூலியமாகவும். சிஎஸ்கே தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாறுமாறாகவும் இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம இந்த பக்கத்து வருவோம். ஆயுஷ் மாத்திரைக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்க்கும்போது, அவர் நேற்று அந்த ரோட் 26 ஈவெண்ட் இருக்குல்லங்க, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் ஆப்ஜெக்ட் வச்சு விளாண்டுருப்பார் போல். அதை ரைட் லெக்கில் ட்ராப் பண்ணிட்டாரு. கட்டவரல் சைடு அடித்த உடனே டோட்டலாக அவரால் நடக்கவே முடியலை. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த ரத்த கட்டிக்கிச்சு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு போல். அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காமிக்கும் போது இவரால் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் ஃபார்மில் இருக்க முடியாது. ஸோ அவர் எப்போ ப்ராக்டிஸில் மீண்டும் அந்த பழைய ஃபார்மை எடுக்கிறாரோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவரை விளையாட வைப்போம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க. சரி ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக யாரை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உர்வில் பட்டேலை வைக்கலான் இருக்காங்க. ஏன்டா உர்வில் பட்டேல் தவிர வேறு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. கார்த்திகன் இருக்கார், அவரை கூட விளையாட வைக்கலாம். ஆனால் அவர் கம்ப்ளீட் ஃபினிஷர்ன்றதுனால ஓப்பனிங்க்கு செட் ஆக மாட்டார். ஸோ அப்படி ஒரே ஆப்ஷன் இருக்கிறது நம்மளுக்கு உர்வில் பட்டேல் தான். அவருக்கும் நல்ல ரெக்கார்டு தான் இருக்குது. எப்போனா இந்த ஓப்பனிங்கில் அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டரில் விளையாடும் போது மட்டும்தான் அவருக்கு நல்ல இதுவும் இருக்குது. சரி அப்போ உர்வில் பட்டேலை ஓப்பனிங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உர்வில் பட்டேல் வந்தால் அந்த ஓப்பனிங் ஆர்டர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டைல் எல்லாமே எப்படி இருக்குன்றது ஒரு கணிக்க முடியாத ஒன்று. ஆனால் உர்வில் பட்டேலுமே நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கமெண்டில் போட்டுருங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.